ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினியை நாம் மைம்படுவதாக இந்த நாளில் மூலம் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். குட் ஃப்ரைடே முடிஞ்சுட்டு ஆண்டவரை அடக்கம் பண்ணியாச்சு. உலகமே நினச்சிது அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ், கல்லறை மூடப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரணத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்கிற ஒரு செய்தி ஆண்டவர் வச்சுருந்தார். அதனால தான் பலமுறை அவர் சொல்லிட்டு இருந்தார், நான் மரிப்பது உண்மை, எல்லாம் உண்மை, அடக்கம் பண்ணுவாங்க, ஆனால் நான் உங்களுக்கு முன்னாடி நான் கலிலேயாவுக்கு போயிடுவேன். சீஷர்களுக்கு அது புரியவே இல்லை கொஞ்ச நாள் வரைக்கும். அப்போது அடக்கெல்லாம் பண்ணிட்டாங்க. பெரிய கல்லறை இப்போ மூடிட்டாங்க. இப்போது பகல் விடிய காலமே எழும்பி அந்த ஸ்பைஸெல்லாம் கொண்டு போகிறாங்க ஆண்டோடைய கல்லறை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. காவல்லாம் வேறு போட்டாங்க. ஏன்னா திடீர்னு இவங்க தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஊய் தெரிஞ்சுட்டாருன்னு பொருளையே கலைப்பிட போகிறாங்கன்ட்டு ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருந்தனால இப்போ 2 பேர் பேசிட்டே போகிறாங்க. விமென்ஸ் 2 பேரும் பேசிட்டே போகிறாங்க, யார் அந்த கல்லறை நமக்காக புரட்டுவா. அப்போது அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி கல்லறை புரட்டப்பட்ட நிலைமையில் காணப்பட்டேன். ஹல்லேலூயா! அவரை கல்லறை அடைத்து வைக்க முடியவில்லை. அவர் மரணத்திற்கும் அப்பாற்பட்டவர். அவர் இங்கே இல்லை. அவர் தாம் சொன்னபடியே மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழும்பினார். ஆமென். ஆக்சுவலி சண்டேஸ் நம்ம மெசேஜ் அப்லோட் பண்ணாதனால ஐ வாண்டட் டு கிவ் தி ஈஸ்டர் மெசேஜ் ஆன் தி பிஃபோர் டே. அதான் உயிர் தெழுந்த செய்தியை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழும்பினார். இன்றைக்கும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இந்த கல்லை என் வாழ்க்கையிலிருந்து யார் புரட்டுவார்கள், யார் இதை மாற்ற முடியும், யார் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று புலம்பிக் கொண்டு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த சரீரத்திலே செயல்பட அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரட்டப்பட முடியாத சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் மூடப்பட்டிருக்கலாம். ஆனால் அவருடைய உயிர் தெழுதலை எந்த பொல்லாதால, சத்துருவாலும் மனிதராலும் கல்லறையாலும் தடுக்க முடியாது. ஆமென். இந்த காலவேளையில் அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த உயிர் தெழுந்த வல்லமை நம்முடைய சாவுக்கு எதுவான சரீரங்களுக்குள்ளே செயல்படுகிறபடியினால ஆமென், கத்தர் புரட்டுவார். வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். மரித்து போன காரியங்கள் உயிர் பெற கத்தர் செய்வார். இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ரிசீவிங் எண்ணில் நம்ம நம்பணும்னு கத்தர் விரும்புகிறார். ஏன்னா பைபிளில் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். நம்ம சொல்லலாம், சார் நிறைய பேசுகிறீங்க, நிறைய கேள்விப்படுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் எது நடக்க மாட்டேங்குதுன்னு கேட்டால் அவர்களுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவரால் அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமல் போயிட்டு. அப்போது இது உயிர் தெழுந்த இந்த வல்லமை என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், பிள்ளையினுடைய வாழ்க்கையில், என் வேலை ஸ்தலத்தில், என் ஊழிய காரியங்களில் உங்கள் உயிர் தெழுந்த வல்லமை செயல்படும். நீர் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா, அந்த ரெசரக்டிங் பவரை அவங்க வாழ்க்கையில் கத்தர் செயல்படுத்தி உங்களை மகிமையாக மாற்ற கத்தர் போதுமானவர். ஆகவே இந்த காலவேளையில் தோமாவை போல நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவில் இல்லாமல் அவரை கண்டு அவருடைய செய்தியை கேட்டு விசுவாசித்து எல்லாரும் பாக்கியவான்களை சொன்னது போல, ஆமென், தோமாவை போல ஆண்டவரே வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கவே இல்லை, எதுவுமே இல்லை, நீங்கள் நிறைய கேட்குறேன் ஆனால் ஒன்றும் நடக்கல அப்படின்னு இல்லாமல் நான் விசுவாசிக்கிறேன், நீர் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போதுமானவர், இந்த உயிர் தெழுந்த வல்லமையை நான் நம்புகிறேன்னு சொல்லி ஆமென், உங்கள் பிள்ளைகள் மேலேயோ, உங்களுடைய சரீரங்கள் மேலேயோ, உங்கள் குடும்பத்தின் மேலேயோ இந்த வார்த்தை டிக்ளேர் பண்ணும்போது ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் நிச்சயம் செய்ய போதுமானதாக இருக்கிறார். ஹாவ் அ வெரி பிளஸ்ட் வீக்கெண்ட். இயேசு கிறிஸ்து உயிர்த்த இந்த வல்லமை உங்கள் குடும்பங்களில் செயல்படும்படி நான் ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தம்முடைய அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.